5வது வசனத்துக்கு யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டிகளை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரும் எத்தியோப்பியும் எபியாரையும் பெர்சியாரையும் கீர்காசியாரையும் எமோரியாரையும் எபிசியாரையும் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரத்தை 12 பேரையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்காக ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக நீங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை கொண்டு போகும் பொட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீர்கள் ஓரத்தில் பட்டவுடன் மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சத்தனை கவிழ்த்த ஆட்டம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிர்கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மானவும் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரிகள் யோர்தான் நடுவிலே தண்ணீரில்லாத தலையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா தேவச்சனமே! எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா நம் தேவனாகிய ரட்சகர் இந்த இடத்துல செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகள் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோர்தான் நதி போல அநேக தடைகள் இருக்கலாம். ஒரு பெரிய நதி. இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கரையிலிருந்து அக்கறை பட வேண்டும், அக்கறைக்கு போக வேண்டும். நீண்ட ஒரு நதி, யோர்தான் நீண்ட ஒரு நதி. அந்த நதியை உற்று பார்க்கிறார்கள், எப்படி அக்கறைப்படுவது என்று. இந்த வேளை வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இந்த யோர்தான் நதியை போல புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கலாம். எப்படி இந்த பிரச்சனையை நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் கடந்து போவது, எப்படி இந்த பிரச்சனைகளை நான் மேற்கொள்வது? நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டார்கள் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவின் தலைமையில யோர்தானை கடக்கிறார்கள். அந்த யோர்தான் ஒரு நீண்ட ஒரு நதி. அந்த நதியை எப்படி கடக்கிறார்கள் என்றால், அந்த நதி வெட்டாந்தரையாக மாறுகிறது. மேலே இருந்து புரண்டு ஓடுகிற ஒரு நதி. பாருங்க, மேலே இருந்து புரண்டு ஓடுகிற ஒரு நதி. அந்த நதி வெட்டாந்தரையாக மாறி ஒரு குவிலாக நிற்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்கிறேன், யோர்தான் நதியை போல நம்முடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கலாம். அநேக பிரச்சனைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்ந்து இருக்கலாம். அநேக போராட்டத்தின் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கலாம்.
ஏன் என் வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கல? ஏன் தோல்வி மேல தோல்வி அடைகிறேன்? நான் ஆண்டவரை தேடுகிறேன், ரட்சகருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி, பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறேன்? கணவரை பார்த்தால் மனைவிக்காகவில்லை, மனைவியை பார்த்தால் கணவருக்காகவில்லை, மாமனார் மருமகளை பார்த்தால் பிள்ளைகளுக்காகவில்லை, பிள்ளைகளை பார்த்தால் மாமனார் மருமகளுக்காகவில்லை, பேர வேட்டிகளுக்கு விரோதமாக பிள்ளைகள். அப்படி கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இது உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். பிரச்சனை இல்லாத பிரச்சனையோடு ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையோடு நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்களும் அப்படிதான் நின்றார்கள். யோர்தானை கடக்க முடியாதா? யோர்தான் வெள்ளத்தை நம்ம கடக்க முடியாதா? சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் இருக்கிறது, வயதானவர்கள் இருக்கிறார்கள், வயதான பெண்மணிகள் இருக்கிறார்கள், வியாதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எப்படி இந்த யோர்தானை கடப்பார்கள்? இந்த வெள்ளம் வந்திருக்கிற தேவ ஜனமே, அநேக பிரச்சனைகளோடு நீங்க வந்திருக்கலாம். அநேக நல்லா உற்று கேளுங்க. நான் மெய்யாகவே 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 உரைத்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்த இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் இந்த வார்த்தையை உணர்ந்து நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை நிறைந்த இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்து உற்று கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுடைய தேவனாக கர்த்தருக்கு துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாகட்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இங்க துதிகளை ஏறெடுக்கும் பொழுது கட்டுண்டவர்கள் எங்கெங்க கட்டப்பட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையுமே தேவனாகிய கர்த்தர் கட்டுகளை அவர் சுட்டெரிக்க வல்லவராய் இருக்கிறார். இங்க நீங்க துதிகளை ஏறெடுக்கும் பொழுது இங்க நீங்க துதிகளை ஏறெடுக்கும் பொழுது மௌனமா அமரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க இருதயம் ரட்சகரை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுடைய இருதயம் ரட்சகரை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மான்கள் நீரோடை எப்படி வாஞ்சிக்கிறதோ, தாகம் அங்கிங்க சுற்றி திரிந்து விட்டு வருகிறது. தண்ணீர் எங்க இருக்கிறது என்று தாகம் எடுக்கிறது மானுக்கு. அந்த மான் அதுக்கு அடுத்தது நீரோடை எங்க இருக்கிறதோ என்று தேடுகிறது. தேடி கண்டுபிடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கிறது. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல எல்லாம் என்ன பாருங்க, மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த மேல கர்த்தர் மேல ஒரு வாஞ்சியாய் இருக்கும்போது நான் நிச்சயமாகவே அடித்து சொல்கிறேன், உங்களுடைய உபத்திரங்கள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா அமர்ந்திருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு துதிய கனமும் வல்லமை மாட்சிமை மகிமை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம துதிக்கலையா, உடைய இருதயம் துதிக்க வேண்டும், உடைய இருதயம் துதிக்க வேண்டும். அப்பாவை நோக்கி மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல அப்பா மேல ஒரு வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவ சொன்னதை அப்பா மேல ஒரு வாஞ்சியா இருக்க வேண்டும். யோர்தானை இப்படி கடக்கிறது என்று நிற்கிறார்கள் ஜனங்கள். நின்ற உடனே பாருங்க, நின்ற உடனே பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானில் போகிறது. பெட்டி சுமக்கிறார் பாருங்க. அதுக்குள்ள என்ன தெரியுமா இருந்தது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தை, ஆரோனுடைய குளிர்ந்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரம், அதுக்கு மேலாக ஐயா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த வார்த்தை இருந்தது. ஐயா நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் 10 கட்டளைகள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 10 கட்டளைகள் அதுக்குள்ள இருந்தது. அந்த 10 கட்டளைகளுக்கு எங்க தெரியுமா இருக்கிறது? இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஐயா, இது சத்தியமும் ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை யாரால் சுமக்கிறீர்களோ யோர்தான் பிளந்து ஓடும். தேவ ஜனமே, யோர்தான் பிளந்து ஓடும்.
பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறார்கள். அது பெட்டி, அதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் உள்ள வார்த்தைகள் தான் அதுக்குள்ள இருக்கிறது. அதை சுமக்கிறார்கள், அந்த வார்த்தையை சுமக்கிறார்கள். யோர்தான் 2ஆய் பிளவுபடுகிறது. தேவன் யாரார் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறீர்களோ, உங்களுடைய ஐயா தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இது. தீர்க்க தரிசன அக்னி நிறைந்த வார்த்தைகள். யோர்தான் என்கிற இந்த வார்த்தையை யாரால் சுமக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யோர்தானின் வெள்ளங்கள் உங்களுக்கு முன்பாக திரும்பி ஓடும். ஐயா திரும்பி ஓடும். இயேசுவின் நாமத்தினால் திரும்பி ஓடும். யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? அதே வாக்குத்தத்தத்தின் மூலமாக பலப்படுத்துகிறார் ஆண்டவர். யோசுவாவே மகனே, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த இல்லையா? இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். என்னதானவ இருக்காதீங்க. அவருடைய மகிமை உலாவிக் கொண்டிருக்கிறது. மகனே, உனக்கு நான் வார்த்தை கொடுத்த இல்லையா? இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். என்ன வார்த்தை தெரியுமா? 7ஆம் வசனம் உரைக்கிறது 3ஆம் அதிகாரத்துல. என்ன தெரியுமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, மகன் யோசுவாவே, உனக்கு நான் கொடுத்த வார்த்தையை மறுபடியும் உனக்கு நினைவு கூறுகிறேன். என்ன தெரியுமா வாக்குத்தத்தம்? படிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல. நான் மகன் மோசேயோடு எப்படி இருந்தேன்? நான் மோசேயோடு எப்படி இருந்தேன்? உன்னோடும் இருக்கிறேன். உன்னோடு இருக்கிற மகன். படிங்க என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஐயா உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். ஐயா அந்த தட்டையானியே மறுபடியும் படிங்க அந்த வார்த்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல, யோசுவா நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை, உன்னோடு இருக்கிறேன் என்றாராம். இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, எல்லா லட்சக்கணக்கான ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று லசே பெஹோரி தரக்க இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். வாக்குத்தத்தம் ஐயா, வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா? அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? முதல் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தில் ஆண்டவர் கொடுத்தார் யோசுவாவுக்கு. முதல் அதிகாரத்துல 5ஆவது வசனம். எப்படி? முதல் அதிகாரத்துல 5ஆவது வசனம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன தெரியுங்களா? படிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் யோசுவா உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முதல் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். எல்லோரும் நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, முதல் தேதி வரும்பொழுது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறோம். நம்ம சபைக்கு இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் இம்மானுவேல் தேவன், இம்மானுவேல் தேவன் உபத்திரத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, கண்ணீரிலும் சரி, வியாதியிலும் சரி, வறுமையிலும் சரி, போராட்டத்திலும் சரி, மனிதர்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் சரி, நம் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஐயா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் தான். வாக்கு மாற மாட்டார். பொய் உரைக்க ஒரு மனிதனும் அல்ல,
மனமாற ஒரு மனுப்புத்திரன் அல்ல. என்னாகும் புத்தகம் உரைக்கிறது, பொய் உரைக்க அவர் ஒரு மனிதனும் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல. சொன்னது சொன்னதுதான், அது நிறைவேறும் இயேசுவின் நாமத்தால். இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவச்சனமே, ஒரு மனுஷன் கஷ்டத்துல கண்ணீர்ல நம்மளை விட்டு விலகி போலாம், துன்பத்துல போராட்டத்துல நம்மளை விட்டு விலகி போலாம். ரட்சகர் கஷ்டத்துல கண்ணீர்ல நம்மை கண்ணீரை தொடுகிறவர் ஐயா அவரு. அதுதான் இம்மானுவேல், அதுதான் இம்மானுவேல். நீ அழும் பொழுது இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார். நீ கண்ணீர் சிந்தும் பொழுது இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார். போராட்டத்தின் நடுவில் சஞ்சரிக்கும் பொழுது இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறார். வாக்கு மாறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். சிலரை நிச்சயமாகவே ஆண்டவர் விடுவிக்க போகிறார். அமைதியா உட்காராதீங்க. துள்ளி குதித்துக் கொண்டே இருக்கணும். துள்ளி குதித்துக் கொண்டே இருக்கணும். கட்டுகளை ஆண்டவர் முறியடிப்பார். செய்கிற வல்லமைகளை ஆண்டவர் சுட்டி அடிப்பார். இதோ திறந்த வாசலை நமக்கு முன்பாக ஆண்டவர் திறந்து கொடுக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். யோர்தானை ஆண்டவர் இரண்டாய் பிறந்தார். எப்படி தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் மூலமாக. வாக்குத்தத்தத்தின் மூலமாக. எப்படி தெரியுமா? அந்த வாக்குத்தத்தத்தின் பார்வை பயங்கரமா இருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு. எப்படி தெரியுமா? எல்லா ஜனங்களும் அறியும்படி. மரியா எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு. அறியும்படிக்கு இது தீர்க்கதரிசன வார்த்தை ஒவ்வொருக்கும் பாய்கிறது. எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே சப்பா என் வார்த்தை நிறைவேறட்டும். என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா? என் ஊழியக்காரனை அங்கே ஜோலைகளாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? என் ஊழியக்காரனுடைய வார்த்தை தரையில வீணாய் விழாமல் அதை நிறைவேற்றுகிற தேவனையா. சாமுவேலுடைய வார்த்தை தரையில விழாமல் நீ நிறைவேற்ற தேவன். இந்த வேளையா உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நின்று தகப்பனே அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என் ஜனங்களை மேன்மைப்படுத்துங்க. இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு உடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பதாக சர்வ வல்லமுள்ள நாமத்தினால கொண்டு தேவன் சனமே அற்புதத்தை பெற்றுக் கொள்வீங்க. பாருங்க, 5வது வசனம் உரைக்கிறது. என்ன தெரியுமா? 5வது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சனிக்கிழமை திருச்சபை மக்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? அது ஆயத்த நாளும் சொல்லுவோம். தேவனுடைய சமூகத்துல ஊழியக்காரர்கள் ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாள். ஆக்சுவலி உண்மையான ஒரு சத்தியம், சனிக்கிழமை ஊழியக்கார் எந்த ஊழியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்களும் சரி, உண்மை வேதத்தில் அதான் சொல்றது. சனிக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக காத்திருக்க வேண்டும். ஐயோ, படிக்க படிக்க எனக்கு பயமா இருக்கு. திடீர்னு எசேக்கியேல் புத்தகத்தை படித்து முடிச்சேன். இப்போ யுத்தங்கள் நடந்து இருக்கு இல்லைங்களா? இஸ்ரவேலுக்கும் சில தேசத்துக்கும் பெயர் வேண்டாம். சில தேசத்துக்கும் சில தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரவேல் ராணுவத்துக்கும் சில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
அதனால் இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தியானிக்கலாம் என்று படுக்க ஒரு நாள் முழுவதும் 2 அதிகாரத்தை தியானித்திருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் 2 அதிகாரத்தை தியானித்திருக்கிறோம். உட்கார்ந்து இந்த காலத்துல என்ன நடக்குது அத பார்க்கறது. பைபிள் ஒவ்வொரு வசனத்தை பிரியா நான் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் தியானிக்கிறோம். அந்த வார்த்தை பயம் வந்து விட்டது. இன்னும் பயப்படுகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நடுங்குகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நடுங்குகிறேன். இதை உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர வேண்டும். என்னுடைய ஜனங்கள் சனிக்கிழமை ஆயத்து நாள், இது ஓய்வு நாள். இது ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, விசுவாசிகளுக்கும் உங்களுக்கும் இது சனிக்கிழமை. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சில சபைகள் எல்லாம் சனிக்கிழமை பிரேயர் வைப்பாங்க. நம்ம சபையில இருக்குது பிரேயர். ஆனால் சிறுவனுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நான் அழைக்கிறது இல்லை. எது தினத்தில் நான் வந்து அமரப்பட்டு நான் வீட்டில் அமர்ந்திருந்தேன். தேவன் நேற்று ஆண்டவர் சொல்லியிருந்த இந்த வார்த்தை பிடித்து சொல்லியிருப்பார். இன்றைக்கு யோசுவா ஜனங்களை நோக்கி, அந்த ஊழியக்காரன் ஜனங்களை பார்த்து, இந்த ஊழியக்காரன் வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள். நேற்று தினத்துல சனிக்கிழமை அது பரிசுத்த நாள், அதாவது ஆயத்தப்படுகிற ஒரு நாள், பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நாள். இந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு வசனத்தை படிச்சேன். எவ்வளவு முறை படிச்சிருக்கிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை படிச்சேன். எனக்கே ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரனுடைய ஷர்ட்ல இருந்து வேர்வை வாசனை கூட அடிக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணுமா, அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் இவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. பிரியா சிரிக்குது. கர்த்தர் பெரியவர். வேர்வை வாடை கூட அடிக்க கூடாதாம். தன்னுடைய சரீரத்திலும் சரி ஆடைகளிலும் சரி ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், ஒவ்வொரு அவைகளும் எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்கணும். என்ன பாருங்க, எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்கணும். உடைய சிந்தனைகள், உடைய கண்கள், உடைய நாவுகள், பேசுகிற வார்த்தைகள், உடைய இருதயங்கள் எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சகோதரி இந்த தினத்துல கால் பண்ணி ரொம்ப அழுதுனா, அழற மாதிரி பேசினாங்க. ஒரு பக்கம் ஏன் சார் அழாதீங்க, கர்த்தரோட இருக்கலாம். முந்தின நாள் நினைக்கிறேன், முந்தின நாள் அழுதுக்குது. யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு அனாதையா இருக்கேன். நம்புறேன் மனுஷர் எல்லாம் யாருமே, எந்த மனுஷரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த மனுஷரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. சிஸ்டர் ஒன்று சொல்லுங்க, இன்னும் நம்ம கர்த்தர் அவ்வளோதான் சார். கர்த்தர் மாத்திரம் தான் உங்களுக்கு, கர்த்தர் மாத்திரம் தான் உங்களுக்கு. அவரை போல அன்புள்ளவர் ஒருவர் இல்லையா? அவரை போல பாசம் உள்ளவர், அவரை போல நேசம் உள்ளவர் ஒருவர் இல்லை. இதை விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நான் சொன்னேன் அவங்களுக்கு, நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், கவலைப்படாது. நேற்று தினத்தில் போன் பண்ணி மறுபடியும் பேசினேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரை போல ஒருவரே இல்லை. ஆமா, ஆண்டவரை போல ஒருவர் இல்லையா? ஆண்டவரை போல ஒருவரே இல்லை. சொல்லுங்க, யார் அவர் போல இருக்காங்க சொல்லுங்க. யாருமே இல்லை, யாருமே இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரத்தில் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்பு, ஆண்டவருக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. என் பிள்ளைங்க நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும்
இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் போது யோர்தான் 2ஆக பிளந்து போகும். யோர்தான் 2ஆக பிளந்து போகும். எப்படி யோர்தானை நான் பிளக்கிறது? 10 நிமிஷத்துல முடிக்கலாம். எப்படி யோர்தானை நான் பிளக்கிறது? அந்த பெட்டி போடுங்க, அந்த பெட்டி போடுங்க, உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அது ஜூம் பண்ணுங்க அந்த பெட்டியை. அந்த பெட்டி வேற மாதிரி டிராயிங் பண்ண போடுங்க, வேற மாதிரி ஒரு மேப். அந்த பெட்டி ஓப்பன், அந்த துணி இல்லாத, அந்த ஆடை இல்லாத அந்த பெட்டியை காண்பீங்களா? அந்த பெட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட்டி, இந்த பெட்டி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியத்துவம், உலகத்துக்கே சொல்லலாம். அதுக்குள்ள ஏனக்கா அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுனாக்கா பரலோகத்துடைய வார்த்தைகள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. முதல் ஈப்ரு லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட வார்த்தை அது. முதல் 2 பலகையில எழுதப்பட்ட வார்த்தை அது உடன்படிக்கை பெட்டி. 2 பலகையில எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அதுக்குள் இருந்தது. அதுதான் விசேஷம், அதுதான் விசேஷம். இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, ஒருத்தவங்களை மதிக்கிறனாவே இந்த வார்த்தை இருந்தாதான் உங்களை மதிக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, நீ நடந்து போ. இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்க பரிசுத்த பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து என்னன்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஐயா, இந்த வார்த்தை உனக்குள் இருக்கும் பொழுதுதான் நீ கிறிஸ்தவனாய் அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். இந்த வார்த்தை உனக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அதுதான் பெட்டி, அதுக்குள்ளதான் வைத்தார்கள் தெய்வச்சாமி. இந்த வார்த்தை, அது 2 தேவனுடைய தூதர்கள். அந்த தூதர்கள் அந்த பெட்டியை, அந்த கிருபாசனத்தை மூடுகிறார்கள். எவ்வளவு மகிமை நிறைந்தது தெரியுமா? இன்னும் ஏனோ தானவ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை அந்த பெட்டிக்குள் இருந்தது. அந்த தேவ தூதர்கள் அந்த பெட்டியை மூடுகிறார்கள். கிருபாசனத்தில் அந்த பெட்டியை மூடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இது கிருபாசனம், தேவன் தங்குகிற இடம். இந்த இருதயம் தேவனுக்காக மாத்திரம்தான். இந்த இருதயம் தேவனுக்காக மாத்திரம்தான். இந்த காலத்துல வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பாருங்க, எப்படியோ அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இந்த அன்பு அந்த அன்பை நோக்கி ஓடுகிறது, அந்த அன்பு இந்த அன்பை நோக்கி ஓடுகிறது. வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தேவச்சனமே படிக்கிற வயதிலே. ஆனால் உண்மையான அன்பு எது தெரியுமா? இதுதான் ஐயா உண்மையான அன்பு. எல்லா அன்பும் மாயே மாயே மாயே. இது எல்லாரும் விலகிக் கொள்ள வேண்டும், எல்லாரும் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த அன்பு உனக்கு கடைசி வரைக்கும் வருது சொல்லுங்க? எந்த அன்பு உனக்கு கடைசி வரைக்கும் வருது? இந்த அன்பு கடைசி வரைக்கும் வருதா? எந்த அன்பு வருதுங்க? யாரு வராங்க கடைசி வரைக்கும்? யாரும் வரதில்லையா? கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணவர் மரிச்சாருனாக்கா மனைவிமார்கள் வீட்டோடு இருக்க வேண்டும். பிள்ளைகள் தான் சுடுகாடு வரைக்கும் கொண்டு போவார்கள் அந்த பணத்தை. மரித்தவர்களை தூக்கி கொண்டு அங்க போயிட்டு புதைச்சிட்டு உடனே திரும்பி பார்க்காத போனோம். இது கிராமத்துடைய வழக்கம். திரும்பி பார்க்காத ஓடணும். முடிந்து விட்டது, அவ்வளவுதான். மாறாத அன்பு இயேசுவுடைய அன்பு மாத்திரம்தான். இந்த அன்பை தேவனுடைய பிள்ளைகள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அன்பு கிடைக்குது அங்க இங்க தேடி ஓடாதீங்க. வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இந்த வீடியோவை கேட்கிற யாவரும் சரி இந்த வார்த்தையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். அன்பு அங்கிங்க கிடைக்குது தேடி ஓடாதீங்க. உண்மையான அன்பு இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. அந்த வார்த்தை என்கிற அன்பை எடுத்து உன் இருதயத்துல வைத்து வைங்க. அந்த அன்பை உனக்குள்ள வைங்க, அந்த அன்பை உனக்குள்ள வைங்க. அந்த பெட்டிக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது ஐயா. 10 கற்பனைகள், எல்லாருக்கும் தெரியும் 10 கற்பனைகள். அந்த வார்த்தை அதுக்குள்ள இருந்தது. பாருங்க, படிக்கலாம், சீக்கிரம் படிக்கலாம். 6வது வசனம் படிங்க. பின்பு யோசுவா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு, அது சுமக்கறாங்க பாத்தீங்களா? உடன்படிக்கை பெட்டிகளை எடுத்து
கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். எல்லா ஜனங்களும் பின்னாடி இருப்பையா, முன்னாடி வார்த்தை போட்டோம். வார்த்தை போனதா விடுதலையாக்க முடியும். நீ இந்த இடத்துல இருந்து ஜெபித்தாதான் அந்த இடத்துல விடுதலையாக்க முடியும். நீ இந்த இடத்துல ஜெபித்தாதான் அடிமைத்தனத்துல விழுந்திருக்கிறவங்களை விடுதலையாக்க முடியும். நீ இந்த இடத்துல இருந்து ஜெபித்தாதான் குடிவேறி நோவிகளை விடுதலையாக்க முடியும். நீ இந்த இடத்துல இருந்து ஜெபித்தாதான் கட்டப்பட்டவர்களை கட்டுகளை முறியடிக்க முடியும். இந்த இடத்துல இருந்து நீ ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால வார்த்தை செல்லுகிறது. வார்த்தை செல்ல வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க வார்த்தை செல்கிறது. வார்த்தை செல்கிறது. வார்த்தை செல்ல வேண்டும். அந்த வார்த்தை ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. ஏன் தெரியுமா? யோர்தானை பிளக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய நீண்ட நதிகளை பிளந்து இந்த ஜனத்தை நடத்த வேண்டும். ஜனத்தை நடத்த வேண்டும் ஐயா. வார்த்தை செல்கிறது. படிங்களா தொடர்ந்து. அப்படியே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 8வது வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவாவுக்கு சொல்றாரு, ஏசப்பா மகனே, யோசுவாவே, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்கள் யோர்தான் கரை ஓரத்துல கரையில நிக்கட்டும். அலைகள் வந்து அந்த நதி கரைகள் ஓரமா இருக்கிறதுனா அங்க போய் நிக்கட்டாயா மகன் நிக்கட்டும். இதை சுமந்து கொண்டு பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள், அவர்கள் ஆசாரியர் என்பது ஊழியக்காரர்கள், பெட்டியை சுமந்து கொண்டு கரை ஓரத்துல போய் நிற்கட்டும். நின்ற உடனே நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாங்க. யோசுவா சொல்ல வேண்டுமா? யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யோசுவா சொல்கிறார், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை முடிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. 2 காது இருக்கிறது, ஒரு காது வாங்கி கொண்டு மறு காதுல விட்டுடாதீங்க. ஐயா, நான் தாழ்மையோடு கேட்கிறேன். நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். நடக்கிறதெல்லாம் பார்த்து திகில் அடைந்து கொண்டிருக்கிறேன். இல்ல அப்பா சொன்னதெல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம ஏசப்பா சொன்னதெல்லாமே புள்ளி விவரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பயந்து திகில் அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தம் போதாது, என்னை நான் இன்னும் பரிசுத்தமாக்க வேண்டும். இந்த அபிஷேகம் போதாது, என்னை நான் இந்த அபிஷேகத்துக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பா, இந்த வல்லமை போதாதையா, என்னை இன்னும் வல்லமைக்குள்ள நடத்தி செல்லுங்க என்று ஆண்டுடைய சமுதிரம் கேட்கிறேன். ஆண்டுடைய சமுதிரம் கேட்கிற தேவ சனமே, காது உள்ளவர்களாய் உற்று இந்த வார்த்தையை கவனித்து கேளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் வாழ்ந்து விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமுதிரம் காத்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமுதிரம் காத்துருங்க. இந்த வார்த்தையை உற்று கவனிங்க, உற்று கேளுங்க. கர்ப்பத வேதனை அடிந்தாச்சு இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை உற்று கவனிங்க. ஏனதானமோ விளையாட்டத்தான வைத்துக் கொண்டு இந்த இடத்துல இருக்காதீங்க. ரட்சகர் அறிகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையும் விளையாட்டுத்தனமாக மாறிவிடும். இது உண்மை. உன்னுடைய வாழ்க்கையும் விளையாட்டுத்தனமாக மாறிவிடும். ரட்சகர் வாசம் செய்கிற இடம், ரட்சகர் மகிமை உலாவுகிற இடம், தேவனுடைய தூதர்கள், இது கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பரலோகமே இந்த இடத்துல வந்து விட்டது ஐயா. பரலோகமே இந்த இடத்துல வந்து விட்டது. பரலோகத்தில் என்ன வேலை தேவனுடைய தூதர்களுக்கு? இதுதான் பரலோகம். இந்த இடம் முழுவதும் காவல் பெற்றதா முழுவதும் தேவனுடைய தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. காதை விட்டு இந்த வார்த்தையை கவனி. காதை விட்டு இந்த வார்த்தையை கவனி. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை கவனிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே சமூகத்தில் மன்றாடி கதறுகிறது என்னுடைய பிள்ளைகளே. படிங்க படிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், என்னவா எப்படி அந்த வார்த்தை பாருங்க, என்னவா எப்படி இருக்கா? ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள உயிர் உள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், சேகராதுதிகா உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பேர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் இந்த 7 ஜாதிகள் என்ற பிசாசை
ஆண்டவர் முறியடிக்கிறார் ஐயா. கருணை கருணையா பிசாசுகளை குறித்து ஒரு நாளைக்கு பேசுறேன். 7 ஜாதிகள் பிசாசு இது. இந்த பிசாசுகளை குறித்து ஒரு நாளைக்கு பார்க்கிறோம், பேசுவோம். 7 ஜாதிகள் பிசாசை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் துரத்துவார் ஐயா. உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் துரத்துவார். துரத்துன உடனே படிக்கலாம். முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, அவர் துரத்தி விடுவார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி. சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே ஐயா. ஆயிரம் பேர் சொல்லலாம், கடவுள் கடவுள் ஆயிரம் பேர் சொல்லலாம். ஆராதிக்கிற ஜீவன் தாயா உண்மை உள்ள தேவன். ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையும் சத்தியமுள்ள தேவன். ஆயிரம் பேர் சொல்லலாயா, ஆயிரம் பேர் சொல்லலாம். என் தேவன் மாத்திரம்தான் சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறார் ஐயா. சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறார் ஐயா. படிக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பே யோர்தானிலே போகிறது. எப்படியா உங்களுக்கு முன்பே அந்த ஜன்னலை பார்த்து சொல்றாரு, எல்லா ஜன்னலை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்பே இந்த வார்த்தை யோர்தானுக்கு போகிறது. அந்த நதிக்குள்ள போக போது இந்த வார்த்தை. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு நாய் பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், அங்க என்ன தெரியுமா நடக்க போகுது? படிக்கலாம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற, இல்ல, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு புதியலாக நிற்கும் என்றான். இது ஒரு ஆறு கடல்ல அப்படியே நிற்கும். இது யோர்தான் நதி, ஒரு ஆறு ஐயா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்க வார்த்தை பேசுறது. உண்மையா சொல்றேன், தேவனுடைய வல்லமை நான் நிரப்பி பேசு, பிரசன்ன நிரப்பி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆறு கடல்ல ஒரு ஏத்தம் நிற்கும். மேல இருந்து புரண்டு ஓடுகிற ஒரு நதி, பெரிய நதி யோர்தான். கால் அந்த யோர்தான் கரையில பாருங்க, பட்ட உடனே என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை சுமக்கிறார்களவா, அந்த வார்த்தை சுமக்கிற ஆசாருடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல படிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய், இல்ல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பண்ணாதீங்க, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். பாத்தீங்களா, இவருக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு நிற்கும் போது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா ஐயா? இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்துக்குள்ள சுமங்க, இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்துக்குள்ள சுமங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் பைபிளோட வந்து விடுங்க. அந்த வார்த்தை இருந்து பைபிளை சுமங்க. நான் நிச்சயமா சொல்றேன், யோர்தான் உங்களுக்கு முன்பாக பிளக்கும். யோர்தானை போல இருக்கிற வெள்ளங்கள் நீங்க போயிட்டு அந்த காலை வச்சாலும் போதும். ஏன் தெரியுமா ஊழியக்கார் வந்தா ஒரு விடுதலை ஆகுது தெரியுங்களா? ஏன் தெரியுமா ஐயா? நாங்க இல்ல, மற்ற அற்புதம் நிறைந்த ஊழியக்காரங்க வந்து வீட்டுக்குள்ள கால்களை வைத்தா ஏன் தெரியுமா அற்புதம் நடக்குது? யோர்தான் பிளந்து போது வார்த்தையை சுமக்கிறாங்க. இந்த வார்த்தையை சுமக்கிறோம். அதனாலதான் யோர்தான் வெள்ளங்கள் ஒரு குவிலாக நின்றது. நீங்க சுமருங்க இந்த வார்த்தை. இந்த வாக்குதத்தை என்ன கொடுத்தாராம்? ஒரு இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை பயன் பண்ணுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். வாகனத்தில் போடும்போது தேவன் என்னோடு இருக்கிறார். வேலைஸ்தானத்தில் இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார். காலேஜில் இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார்.
ஸ்கூல்ல இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார், மற்ற இடத்துல இருக்கும்போது தேவன் என்னோடு இருக்கிறார், என் பிள்ளையோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் என் குடும்பத்தோடு இருக்கிறார். உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம் அந்த வார்த்தையை. பிரச்சனைகளை, போராட்டத்தை, துன்பத்தை, கண்ணீரை வரவேற்கிற வல்லமைகளை ஐயா நீங்க போயிட்டாங்க காதல வைத்தாவே சமாதானம் நதி, சமாதானம் என்ற மழை அந்த குடும்பத்தை நிரப்பாங்க. சமாதான மழை அந்த குடும்பத்தை நிரப்பும். ஆமென். ஜோர ஆமென். ஆமென். சமாதான நதி குடும்பத்தை நிரப்பும். கர்த்தர் பெரியவர் ஐயா. அடுத்து பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். எப்படியா? அது ஒரு அறுப்பு காலமா, அறுவடை செய்கிற காலமா? புரண்டு ஓடுமா நதி, வெள்ளமாய் புரண்டு ஓடுமா? படிங்க. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் இந்த கால்கள், வார்த்தையை சுமக்கிறேன் படிங்களா? வார்த்தையை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, தண்ணீரின் ஓரத்துல ஊழியக்காரருடைய கால்கள் பட்ட உடனே, அதாவது எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல ஜெபிக்கிறவர்கள் கால்கள் பட்ட உடனே, மேலே அதாவது எந்தெந்த இடத்துல போராட்டங்கள் இருக்கிறதோ தேவனுடைய வார்த்தை இருதயத்துல வைக்கிறவர்கள் கால்கள் பட்ட உடனே என்ன தெரியுமா நடக்கும்? என்ன தெரியுமா நடக்கும்? பாருங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர், மேலே இருந்து புரண்டு ஓடி வருகிற வெள்ளங்கள், புரண்டு ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஒரு ஊர் வரைக்கும் குவியலாக குவிந்தது ஐயா. நின்றுச்சாம், ஒரு சவுறு போல நின்னுதா, நின்று ஒரு குவியலாக குவிந்தது. குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஐயா. இந்த வார்த்தை நீங்க ஜெபிக்கிறவராய், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால், இந்த வார்த்தையை நீங்க சுமக்கிறவராய் இருந்தால், நீங்க எந்த இடத்துல போயிட்டு கால் வைத்தாலும் பிளந்து விடாது. பிரச்சனை மாறிவிடும், போராட்டங்கள் மாறிவிடும். மாறுமா மாறாது? மாறுமா மாறாதுதா? அவ்வளவுதான் உங்க விசுவாசம்? அவ்வளவுதானா மோனிகா? அவ்வளவுதான் விசுவாசம்? மாறும், பிரச்சனைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினால். கால்கள் வைத்த உடனே யாரால் ஜெபிக்கிறவர்கள், யாரால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்கள் எந்த இடத்துல கால்களை வைத்தாலும் புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி ஒரே ஒரு குவிலாக அப்படியே நின்று ஜனங்க ஒரு வழி கிடைத்தது. ஜனங்களுக்கு ஒரு வழி கிடைத்தது. இந்த கரையிலிருந்து அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். இன்னும் நம்மளுக்கு வழி கிடைக்கலையா? இன்னும் நம்மளுக்கு வழி கிடைக்கலையா? இந்த வார்த்தையை நீ அங்கீகரிக்கல, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளல, இந்த பிரச்சனை விடுதலை ஆகலையா? இன்னும் இந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ள நீ போகல, இன்னும் இந்த வார்த்தையின் ஆழத்துக்குள்ள போகல. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அப்படி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் திடீர்னு அந்த வார்த்தையை சொல்லு. 47வது வசனம், 3, 4, 5, 6 அதிகாரம் 47 வசனம் 3, 4, 5. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கடுக்கால் அளவா இருந்தது. எப்படியா? தண்ணீர் எந்த அளவுக்கு இருந்ததா? கடுக்கால் அளவுக்கு கீழே இருந்துச்சாம். அப்புறம் பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். ஒரு தண்ணீரை கடக்கும் பொழுது கடுக்கால் அளவு இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நான் பேசிக் கொண்டிருப்பது கடுக்கால் அளவு இருக்க கூடாது. அடுத்தது அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. அங்க முழங்கால் அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க கூடாது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பு அளவா இருந்தது. இடுப்பு அளவு கூட இருக்க கூடாது தேவனுடைய பிள்ளைகள். கடுகளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு
இப்படி உடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. உடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. உடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? படிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. நிரம்பி வழினாயாவுடைய பாத்திரங்கள். நீச்சல் ஆழத்துல நீ நீந்த வேண்டும் என்னுடைய பிள்ளைகளே. அப்படி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி மாற வேண்டும். உன்னுடைய அபிஷேகம் அப்படி மாற வேண்டும். கொஞ்சம் நீ உங்களை கடக்கால அளவு இந்த அபிஷேகம் பிரச்சனைகளை முறியடிக்காது. எல்லாம் என்ன பாருங்க, இவ்வளவு அபிஷேகம் கடக்கால அளவு இந்த பிரச்சனை முறியடிக்காது. இல்ல முழங்கால் அளவு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள உனக்கு பலனை இருக்காது. அந்த பிரச்சனை உன்னை மேற்கொண்டு விடும். இது பலம் இந்த பிரச்சனை நான் மேற்கொள்ள முடியுமா? இது பலம் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இல்ல மேற்கொள்ள முடியாது. கழுத்தளவு மேற்கொள்ள முடியாது. நீச்சல் ஆழத்துல நீ மூழ்கி எழுதாதான் அந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ள முடியும். இந்த வார்த்தை உனக்குள்ள அப்படி மாற வேண்டும். இந்த வார்த்தை உனக்குள்ள அப்படி பிரதிபலிக்க வேண்டும். அப்போதான் அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுதலையாவாய். அப்போதான் அந்த போராட்டத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். இல்ல இவ்வளவு மாத்திரம் நான் ஜெபிக்கிறேன், விடுதலை பார்க்க முடியாது. இல்ல நான் இவ்வளவு மாத்திரம் விடுதலை பார்க்க முடியாது. நீச்சல் ஆழத்துல இறங்க வேண்டும். நீச்சல் ஆழத்துல இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த பற்றாக்குறையிலிருந்து ஒரு விடுதலை, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை. விடக்கூடாது. நம் கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதம் இல்லாமல் அங்கே இங்கே ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீச்சல் ஆழத்துல இறங்கல, அதனால ஆசீர்வாதம் பெறல. இந்த பிரச்சனை ஏன் போல நீச்சல் ஆழத்துல இறங்கல, அதனால இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகல. நீச்சல் ஆழத்துல இறங்குங்க. உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஃபுல்லா இருக்கிற தண்ணி கீழே ஊத்துமா? பாதி அறகுறையா இருக்கிற தண்ணி செத்துருமா? இல்ல, இது எப்படி கேட்கறது எனக்கு தெரியல. அறகுறையா இருக்கிறதா அப்படி இப்படி நாடும். அது எனக்கு கொஸ்டின் போட தெரியல. அலம்பும். ஃபுல்லா இருக்கிறது அலம்புமா, இல்ல அறகுறையா இருக்கிறது அலம்புமா? நான் இப்படி கேட்கிறேன். அறகுறையா இருக்கிறது அலம்பும், ஃபுல்லா இருக்கிறது அப்படியே நிரம்பி இருக்கும். அது அங்கங்க அலசாது. அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. சரிங்களா? நிரம்பி இருக்க வேண்டும். அறகுறையா இருக்கிறதுங்க தான் நான் அது பண்ணிடுவேன், ஊழியத்துல இது செய்திடுவேன். இப்போ ஒரு கூட்டம் எழுப்பி இருக்குது. ஒரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த கூட்டங்கள் வீட்டுல கட்டி இருக்குது, குடும்பத்தில் பிசாசு இருக்குது, குடும்பத்தில் போராட்டம் இருக்குது, சும்மாவே பிரச்சனையில தூண்டி விட்டு வருகிற சில ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. சரி, நாங்க பார்த்துட்டு இருக்க சில ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்காங்க. இதெல்லாம் அறகுறை. அறகுறை கட்டை காண்பித்தவர் அதை சுட்டெரிக்க வல்லமை கொடுக்க மாட்டாரா? நிரம்பிருக்கிறதான் கட்டை காண்பித்தாலும் அதை சுட்டெரிக்காண்டு இருக்கிறது செய்வாரா? புரியுதுயா? என்னுடைய பிள்ளைகள் நிரம்பி வழிய வேண்டும், நிரம்ப வேண்டும். நீச்சல் ஆழத்துல இறங்குங்க. அந்த பிரச்சனை அப்பொழுதுதான் நீங்க விடுவிக்க முடியும். இன்னும் நீங்க நீச்சல் ஆழத்துல இறங்கல, அதனாலதான் இங்க நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நின்று பார்க்கிறீங்க. அந்த அபிஷேகம் போதாது உங்களுக்கு, அந்த வல்லமைகள் போதாது. உங்க பிள்ளைகளை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான், உங்க குடும்பத்தை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான், உங்களுடைய சொந்த பந்த ரத்த உறவில் உள்ளவரை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். இவ்வளவு போதும் அபிஷேகம்? காலளவு, இடுப்பளவு, முட்டி அளவு, கழுத்தளவு. இறங்குங்க, இறங்குங்க. இப்போ குழந்தை அன்னைக்கு கரெக்டா 3 மணிக்கு நான் 3:15 எழுதுக்கலாம். வயிறு வலி இன்னைக்கு எல்லாம். அப்பதான் படங்களான்னு போன மெசேஜுங்க தான் ரெடி பண்ணிட்டு அப்பதான் படங்களான்னு போனேன். அட வயிறு வலிக்கு சூடாயிட்டு வயிறு. கிரேவாட்ஸ் கொடுத்தாலும் கன்சல்ட் ஆகலாம். வயிறு வலி ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் அழுது கொண்டே இருந்தான். அப்படியே தூக்கி வச்சு அப்படியே மூட்டு பாப்பா பெரிய பொண்ணு கூட எழுந்துச்சு. உட்காந்து தூங்கல, உட்காந்து தான் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை அழும் பொழுது நாங்கள் பார்க்குறோம் என்னாச்சு ஏதாச்சு, என் குழந்தைக்கு என்ன, ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். உங்கள் குடும்பத்தில்
நல்லா பாருங்க, அநேக பிரச்சனையை சாத்தான் தூண்டி கொண்டு இருக்கான். உங்க குடும்பத்தில் அநேக போராட்டத்தை சாத்தான் கொண்டு வந்திருக்கலாம். நல்லா விலகி கொள்ளுங்க. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. இந்த மனிதனோடு நம்ம போராடக்கூடாது. என் பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்தேன், ரேவாட்டர் கொடுத்தேன். கொஞ்சம் தோல் மேல பிரியா நாரை மாத்தி தோலை தட்டி அவனை தட்டி 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 தூங்க வச்சு தூங்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்குது, 4:15 4 மணிக்கு நான் தூங்கலாம். அப்படி இருக்குது. பிரச்சனை அறிந்தோம். உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனை பேர் கட்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க. நீ காலளவு, முட்டியளவு, இடுப்பளவு பார்த்தாக்கனால அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. அவங்க என்ன பிரச்சனை இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்க முடியாது. நீ நீச்சல் ஆழத்துல இறங்கு. ஐயா, எதிராளி ஜெயிக்க கூடாது. எதிராளி பிசாசு ஜெயிக்க கூடாது. வைராக்கியம் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி எறிய வேண்டும். நீ நீச்சல் ஆழத்துல இறங்கு. யோர்தானை பிளந்து போடு இயேசுவின் நாமத்தினால. என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற யோர்தானை நான் இன்னைக்கு பிளக்கிறேன் என்று ஒரு முடிவெடுங்க. ஏகல கோத்திரத்திய ஒரு யோர்தானை நான் பிளந்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். யோர்தானை பிளக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால யோர்தானை பிளந்து ஓட வேண்டும். அதுக்கு நீ நீச்சல் ஆழத்துல இறங்கினாதான், இந்த வார்த்தையை நீ ருசி பார்த்தாதான், இந்த வார்த்தையை நீ சுமந்தாதான். இல்ல எனக்கு படிக்க தெரியும், ஸ்தோத்திரம் போடு. அல்லேலூயா. ஆண்டவர் துதி. நீச்சல் ஆழத்துல ஆண்டவர் நடத்தி செல்வார். அந்த கால வல்லமைகளை முறியடிக்க ஆண்டவர் பலத்தை தருவார். இப்படி இருக்காத, இப்படி நின்று கொண்டிருக்காதீங்க. ஜெயத்தின் மேல ஜெயம். சாத்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான். இல்லையா, சாத்தான் தோல்வி அடைய வேண்டும். அவருடைய கூட்ட சேனைகள் தோற்று போக வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியும், ஒரே ஒரு ஆசை, ஆரம்பத்தில் நான் இப்படி ரட்சிக்கப்பட்ட அதே ஜப வாஞ்சி எனக்கு தாங்க, அதே வைராகியத்தை எனக்கு கொடுங்க. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் இப்படி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அந்த வாழ்க்கை மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை என்கிற தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கினதா அந்த சமாதானத்தை நீங்கள் அடைய முடியும். ஆமாவா இல்லைங்களா? கேட்க வேண்டும். நீச்சல் ஆழத்தில் இறங்க ஐயா. வைராகியங்கள் நீங்க போன உடனே, யோர்தான்ல கால வைத்த உடனே பிளந்து போட வேண்டும். உங்களுக்கு பின்பாக வருகிறவர்கள் இரட்டாந்தரையில் நடக்க வேண்டும். நீ வழி ஆயத்தப்படுத்து. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். யோர்தான் என்கிற நதியை பிளந்து வழி ஆயத்தப்படுத்துகிறவர் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக. அதனால்தான் தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? தேவன் அழைத்துக் கொண்டு வந்தது குடும்பத்துக்காக. யோர்தானை பிளப்பா தேவன். கடைசி ஒரே வசனத்தை படிச்சு முடிச்சார். 17 சகல சடங்களும் யோர்தானை கடந்து தீர்மானமும் கர்த்தருடைய உடன்படிக்கை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஊழியக்காரர்கள் யோர்தானில் தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதே வார்த்தையை நீ சுமந்து கொண்டு போ. இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜனங்களுக்காக நீ யோர்தானை 2 பிளந்து என்ன பாருங்களா, இன்றைக்கு ஆண்டவரே எனக்காக என் குடும்பத்தில் சூழ்ந்திருக்கிற யோர்தானை 2 பிளந்து போடுங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா பிளந்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பெரியவராய் இருக்கிறார். அவர் ஆசிரியர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து இருக்கிறார்.